இன்றைய தினம் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நினைப்பது தேசியம், திராவிடம், தமிழ் தேசியம். இந்த பிரச்சனைகள் இன்றைக்கு ஒரு சூடேறிய பிரச்சனைகளாக விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரச்சனை. எனவே தேசியம், திராவிடம், தமிழ் தேசியம் என்கிற தலைப்பில் சில முக்கியமான கருத்துக்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதே என்னுடைய நோக்கம், என்னுடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன். நண்பர்களே, பெரியோர்களே, 4 விஷயங்களை நான் இந்த தலைப்பிலே உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். 1, தேசம், தேசிய இனம். இது குறித்த ஒரு புரிதலில் நாம் அனைவருமே மேம்பட வேண்டியுள்ளது, நான் உட்பட. 2வது விஷயம், தேசியம், திராவிடம், தமிழ் தேசியம். இந்த 3க்கும் இடையில் இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இது ஒன்றும் நேர் எதிராக பயணிக்கக்கூடியதா? 3வது விஷயம், தேசியம்னா என்ன, எது தேசியம் என்பதில் எப்படி முரண்பட்ட பார்வைகள் பல உள்ளதோ, அதே போன்று தமிழ் தேசியம் என்றால் என்பதிலும் முரண்பட்ட பார்வைகள் இருக்கிறது. இதையும் நாம் இன்றைய தலைப்பில் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறோம். 4வதாக, தேசியம், திராவிடம், தமிழ் தேசியம், இந்த 3மே சமூக பிரச்சனைகளை தவிர்த்து விடுகிறதா? நான் சமூக பிரச்சனைகளை என்று சொல்லுகின்ற பொழுது நேரடியாகவே சொல்லுகிறேன், தேசியம், திராவிடம், தமிழ் தேசியம் 3மே தலித் அரசியலுக்கு இடம் அளிக்க மறுக்கிறதா? இந்த 4 விஷயத்தை ஓரளவுக்கு இன்றைய தலைப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நண்பர்களே, தேசம் அப்படின்னா என்ன? தேசம் என்பது ஒரு பவுண்டரியை போட்டுட்டு ஒரு எல்லையை வைத்துக்கொண்டு அந்த எல்லைகளை மட்டுமே கொண்ட பூகோள பரப்பு, இதுதான் தேசம் அப்படின்றத நாம ஏற்றுக்கொள்கிறோமா? எல்லை தேவையா? தேவை. பவுண்டரி தேவையா? தேவை. ஆனால் இது மட்டுமே தேசம் அல்ல. தேசம் என்பது அந்த வரையறுக்கப்பட்ட எல்லை பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இரத்தமும் சதையுமாக வாழக்கூடிய மக்களை முதன்மைப்படுத்தி ஒரு எல்லையை வரையறுப்பது என்பதுதான் தேசம். அப்படின்னா இந்த தேசம் அப்படின்றத எல்லாருமே ஏத்துக்கிறாங்களா, அல்லது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்க தேசம் என்கிற கோட்பாட்டையே நிராகரித்தவர்களும் உண்டு. நீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா, மார்க்சிய சித்தாந்தவாதி காரல் மார்க்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும். காரல் மார்க்ஸ் என்ன சொன்னாரு? நான் இந்த உலகின் குடிமகன். அவர் ஒரு தேச எல்லையோடு அவரை சுருக்கிக்க விரும்பல. நான் இந்த உலகத்தின் குடிமகன் என்றார் காரல் மார்க்ஸ். அப்படின்னா அவர் ஒரு தேசத்திற்கு எதிரி அப்படின்னு அவரை எதிர் திசையில் நிறுத்த வேண்டியதில்லை. அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஜனகன மன பாடலை எழுதியவர். ஜனகன மனகதி தாயக ஜெயக பாரத அப்படின்னு அந்த பாடல் நம்ம இன்னைக்கு தேசிய கீதம்னு சொல்றோம். ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் தேசத்தை பற்றி என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவர் சொல்றாரு,
ஒரு தேசத்தினுடைய அடித்தளம் என்பதே பேராசை, சந்தேகம், பொறாமை, அதிகார வெறி. இதுதான் தேசம். நீங்க ஒரு 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 நாட்டை இன்னொரு நாடு மன்னர்கள் போர் எடுத்து போர் புரிந்து அவர்கள் இந்த நாட்டை இதோடு இணைத்துக் கொண்டார்கள். இப்படியெல்லாம் நம்ம ஏராளமான போர்களை பார்த்துருக்கிறோம். ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதத்தில் அவர் என்ன சொல்றாரு? இந்திய தாயே, இதில் திராவிடம் இருக்கு, இதில் வங்காளம் இருக்கு, இதில் பஞ்சாப் சிந்து இருக்கு, குஜராத்தி மராட்டி இருக்கு. ஆக இது எல்லாவற்றையும் அரவணைக்கக்கூடிய, இது எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடியது தான் ஒரு தேசம். ஆனால் அந்த தேசம் என்பது ஒரு பொறாமையிலும் பதவி பேராசையிலும் அதிகார வெறியிலும் மிளர்கிறது என்று தேசிய கீதத்தை படைத்த ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுகிறார். நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வித்தியாசமான ஒரு நாடு. 1618 மொழிகள். அநேகமாக உலகத்தில் வேறு எங்கும் இப்படி இருக்குமான்றது இல்லைன்னு சொல்லலாம். 6400 சாதிகள், 6 முக்கியமான மதங்கள், 29 முக்கியமான மத பண்பாட்டு விழாக்கள், மத பண்டிகைக்கான விடுமுறையும் என்பது இங்கதான் அதிகம். ஆக மொழி, மதம், இனம், பண்பாடு என்று இந்தியாவில் நம்முடைய நாட்டில் காணப்படும் வேற்றுமைகள் உலகத்தில் இதுவரை அறியப்பட்ட எந்த நாடுகளிலும் இல்லை என்று ஆய்வாளர்கள் உறுதிபட சொல்லுகிறார்கள். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இது இந்திய தேசம் அப்படின்னு இன்னைக்கு இந்துத்துவா அரசியலை முன்னெடுத்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில், அது மிக வேகமாக திணிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில், இதை இந்திய தேசம் என்று நாம் சொல்லுகிறது கூட நம்முடைய அரசியல் சாசனப்படி அது இந்திய தேசம் அல்ல, இந்திய ஒன்றியம். இந்த எல்லா மொழிகளையும் எல்லா தேசிய இனங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு இந்திய ஒன்றியம் தான் நம்முடைய நாடு. ஆக இந்த புரிதலோடு தேசிய இனம் அப்படின்னு நம்ம அடிக்கடி பேசுறோம். இந்த தேசிய இனம்னா என்ன? அதாவது இதுவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எல்லை கோட்டுக்குள்ள மட்டும் நம்ம சுருக்கிற முடியுமா? ஒரு பூகோள எல்லை இருக்கணும், ஒரு புவியியல் எல்லை என்பது இருக்கணும். ஆனா ஒரு பூகோள எல்லைக்குள்ள ஒரு பொதுவான மொழியையும் வாழ்க்கை முறையையும் பண்பாட்டையும் பகிர்ந்து வாழ்கிற மக்கள் திரளை நம்ம ஒரு இனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு தேசிய இனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவாக. இதை இந்துத்துவ அரசியல் ஏத்துக்கல, அல்லது அறிவியலுக்கு புறம்பானவர்கள் இதை ஏத்துக்கல. நீங்க வரலாற்று வழியில் வளர்ச்சி அடைந்த ஒரு மொழி உருவாக்கப்படுது. மொழி உருவாக்கம் என்பது வரலாற்று வழியானது. மனித குலம் தோன்றிய பிறகு மொழி என்பது உருவானது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மொழி உருவான பிறகுதான் அந்த மொழி அடிப்படையிலான தேசிய இனம் உருவாக்கப்படுது. அந்த தேசிய இனம் உருவாக்கப்பட்ட அதன் வழிதான் தேசம் என்பது உருவாக்கப்படுது. அப்ப இந்த புரிதலோடு தேசம் தேசிய இனம் அப்படின்னு வரும்போது அதுக்கு அடுத்த முக்கியமான கேள்வி நமக்கு என்ன வருது அப்படின்னா, தேசம் தேசிய இனம் என்று ஒரு அடிப்படையான இந்த புரிதலோடு தேசியம் என்று இன்றைக்கு பேசப்படுவதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? இன்னைக்கு இந்து தேசியம், இந்துத்துவா தேசியம், தமிழ் தேசியம், ஏராளமான தேசியங்கள் பேசப்படுது. அப்படின்னா இந்த தேசியம் என்ற சொல்லே தவறா? நீங்க
ஃபிடல் காஸ்ட்ரோ ஷேகுவாரா தலைமையில் கியூபாவில் நடந்ததும் புரட்சி தான். மாசேதுங் தலைமையில் சீனாவில் நடந்த புரட்சியை புரட்சின்னு சொல்கிறோம். வியட்நாமில் ஹோச்சிமின் தலைமையில் நடந்த புரட்சியை புரட்சின்னு சொல்கிறோம். லெனின் தலைமையில் ரஷ்யாவில் நடந்த புரட்சியை புரட்சின்னு சொல்கிறோம். அப்படின்னா தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவின்னு சொல்கிறோமே அது என்ன? புரட்சி புயல்னு சொல்கிறோமே அது என்ன? ஆக சில நேரங்களில் இந்த வார்த்தைகள் என்பது கொச்சையான அர்த்தங்களையோ அல்லது உண்மைக்கு மாறான அர்த்தங்களையோ கொடுக்கறதுனால சில நல்ல வார்த்தைகள் கூட தவறாக கற்பிதம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது அரசியல் சமூக வரலாற்றில் ஏற்படுகிறது. அந்த முறையில் தான் இன்னைக்கு தேசியம் அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ ஒருவருடைய சொத்து. தொடர்ந்து ஆய்வாளர்கள் மானுடவியலாளர்கள் இந்த தேசியம் அப்படின்றத 4 விதமாக பிரிக்கிறாங்க. அவங்க 4 வகையா பிரித்து மதிப்பீடு செய்கிறாங்க. ஒன்று என்னன்னு சொன்னால் முற்போக்கு தேசியம். இந்த தேசியத்தை 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று முற்போக்கு தேசியம். இந்த முற்போக்கு தேசியம் என்று எதை வருகிற நீங்கள் விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடுத்துங்க. ஒன்று முற்போக்கு தேசியம் நான் விளக்குறேன். 2 இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்க்க வேறுபாடு, அதாவது உழைப்பவன் உழைப்பை சுரண்டுபவன், இருப்பவன் இல்லாதவன் என்கிற இந்த வர்க்க வேறுபாடு இருக்கிறது அல்லவா, அந்த வர்க்க வேறுபாடுகளை அதே போன்று சமூக வேறுபாடுகளும் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கு. அதுதான் சாதி ஒடுக்குமுறை. ஒரு சாதியை இன்னொரு சாதி ஒடுக்கக்கூடிய அந்த சாதி ஒடுக்குமுறை, சமூக ஒடுக்குமுறை. ஆக ஒரு பக்கம் வர்க்க ஒடுக்குமுறை, இன்னொரு பக்கம் சமூக ஒடுக்குமுறை. ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வர்க்க சமூக வேறுபாடுகளை அதை அகற்றணும்ல. இருக்கிறவன் இல்லாதவன் இல்லாத ஒரு சமூகம் தேவை. ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த ஆதிக்க சாதி மனோபாவத்தை உடைக்கணும். சமூக ஒடுக்குமுறையை, சாதி ஒடுக்குமுறையை அகற்றணும். ஆக வர்க்க ஒடுக்குமுறை, சமூக ஒடுக்குமுறை, இதை அகற்றுவதில், இது தேவையில்லை என்று சொல்வதில், இது இந்த மண்ணின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்று அடித்து சொல்வதில் ஆர்வம் இல்லாத ஒரு தேசியம் இருக்கிறது. ஆக முற்போக்கு தேசியம் ஒன்று, வர்க்க சமூக வேறுபாடுகளை அகற்றுவதில் ஆர்வமில்லாத தேசியம் என்ற ஒன்று இருக்கிறது. 3வது, இந்தியா என்கிற கோட்பாட்டையே, நம்ம யாருன்னு கேட்டால் இந்தியன்னு சொல்கிறோம் இல்லையா, வெளிநாட்டுக்கெல்லாம் போனால். இப்போ இந்தியா என்கிற ஒரு கோட்பாட்டையே நிராகரிக்கக்கூடிய தேசியம் என்பது இருக்கிறது. இந்தியா என்பது தேசிய இனங்களுடைய ஒரு சிறைச்சாலை. தேசம் என்றால் இந்தியா என்பது இல்லை, தமிழ்நாடு மட்டும் ஒரு தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசியம் இருக்கிறது. ஆக இந்தியா என்கிற கோட்பாட்டையை நிராகரிக்கக்கூடிய ஒரு தேசியம். அதுக்கு அடுத்து நம்ம இப்ப பரவலா அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவா தேசியம். இந்தியா என்பது இந்து தேசியம், இந்துத்துவா தேசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசியம். ஆக இந்த 4ஐயும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் எது அப்படின்னா, இப்ப இதுல தேசியமே வேணான்னு நம்ம சொல்ல முடியுமா? நீங்க இந்துத்துவா தேசியம் அப்படின்றத பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சி இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய சித்தாந்த பீடம் RSS என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி இந்தியா என்பதே வேண்டாம், தமிழ்நாடு இது ஒரு தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறார்கள், வேறு சிலர் இருக்கிறார்கள், சீமான் போன்றவர்கள் இருக்கிறார்கள். வர்க்க சமூக வேறுபாடுகளை அகற்றுவதில் ஆர்வமில்லாத ஒரு தேசியம் யார் அது? அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அதுதான் நாடு சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. அது தேசியத்தை கட்டமைத்தது. நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக மகாத்மா காந்தி இருந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்த நாட்டு மக்களை ஒன்றிணைப்பதற்கான சக்தியாக, பேராயுதமாக மகாத்மா காந்தி இருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய முகத்தோடு அவர் இருந்தார். ஆனால்
அந்த காங்கிரஸ் கட்சி அனைவரையும் ஒன்றிணைக்க முயற்சித்ததே தவிர மத வேறுபாடுகள் இன்றி அவர்கள் எல்லோரையும் அரவணைக்க முயற்சித்ததை தவிர வர்க்க சமூக வேறுபாடுகள் நீடிக்க வேண்டும், நிலவ வேண்டும் அல்லது இதை அகற்ற வேண்டும் என்பதில் அவர்கள் ஆர்வம் காட்டல். முற்போக்கு தேசியம். இந்த முற்போக்கு தேசியம் என்பது என்ன? அதுதான் இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், இடதுசாரி சித்தாந்தவாதிகள், தனிநபர்கள் இவர்களெல்லாம் முன்னெடுத்த தேசியம்தான் முற்போக்கு தேசியம். இந்த நாட்டில் மத வேறுபாடின்றி, சாதி வேறுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு தேசியம் நமக்கு தேவை, ஒரு ஒன்றிணைப்பு நமக்கு தேவை. அந்த தேசியத்தில் வர்க்க வேறுபாடு, சமூக வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. வெறும் மத ஒற்றுமையை மட்டுமல்ல, மத நல்லிணக்கம் மட்டுமல்ல, அது எல்லா விதத்திலும் மாநிலங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய, மாநில உரிமைகளை மதிக்கக்கூடிய, மாநில அரசுகளின் கூட்டமைப்பாக இந்திய ஒன்றியம் இருக்கும் என்ற புரிதலோடு ஒரு திட்டத்தை வைத்திருக்கக்கூடிய, செயல் திட்டத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசியம் என்பதை இடதுசாரிகள், முற்போக்காளர்கள் வலியுறுத்துகிறார்கள். இப்படி வரும்போது தான் உங்களுக்கு என்னன்னு சொன்னால், இப்போ இந்தியா என்பதே, இந்த கருத்தாக்கம் என்பது எப்போ உருவாகுது? நம்ம என்ன சொல்கிறோம்? இந்திய தேசம். இந்த இந்திய தேசம் என்று இன்றைக்கு இந்துத்துவ அரசியல் அவர்கள் சொல்லக்கூடிய, அவர்களுடைய கருத்துக்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய பின்னணியில் இந்த தேசம் என்ற வார்த்தை இன்றைக்கு அவர்களுக்கு பயன்படுது. எனவே இந்திய ஒன்றியம் என்பது பொருத்தமான வார்த்தை. அப்ப இந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்பு இந்தியா என்கிற கருத்தாக்கம் உருவாகவில்லை என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர். அப்ப எப்போ உருவானது? நீங்க 1905 கர்சன் பிரபு என்கிற பிரிட்டிஷ்காரரால வங்க பிரிவினை என்பது முன்கண்டு சொல்லப்பட்டது. வங்க பிரிவினை என்றால் மேற்கு வங்கம், கிழக்கு வங்கம். மேற்கு வங்கம் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இந்தியாவில் இருக்கிறது. கிழக்கு வங்கம் பங்களாதேஷாக இருக்கிறது. இந்த வங்க பிரிவினையை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்து வங்கம், முஸ்லீம் வங்கம், கிழக்கு வங்கம் என்றால் அது முஸ்லீம் வங்கம், மேற்கு வங்கம் என்றால் இந்து வங்கம். எனவே இந்த இந்து முஸ்லீம் என்ற முறையில் அதை பிரிக்க முயற்சிக்கும் பொழுது அதை எதிர்த்து இந்தியாவில் நடந்த கிளர்ச்சி இருக்கிறது அல்லவா? அந்த கிளர்ச்சியின் போது இந்த ரெண்டு மதத்தையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு அடையாளம், ஒரு 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 சக்தி தேவைப்பட்டது, ஒரு சொல்லாடல் தேவைப்பட்டது, எல்லோரையும் இணைப்பதற்கான ஒரு பதப்பிரயோகம் தேவைப்பட்டது. அப்பொழுதுதான் இந்த இந்தியா என்கிற கருத்து உருவானது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க ஏதோ ஒரு சொல் வந்தது, ஏதோ இந்தியா என்ற ஒரு வார்த்தை வந்து அப்படின்றது கிடையாது. அது மத அடிப்படையில் வந்ததல்ல. அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கான அடையாளமாக அந்த வார்த்தை என்பது, அந்த சொற்பிரயோகம் என்பது பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனால் பின்னாடி அதிகாரத்திற்கு காங்கிரஸ் விடுதலைக்கு பிறகு, காங்கிரஸ் அதிகாரத்திற்கு வந்த பிறகு, விடுதலை போராட்ட காலத்தில் அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கு மத அடிப்படையில், மத வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரையும் ஒருங்கிணைக்க முயற்சித்த காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் இயக்கம், அதனுடைய பிற்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகாரங்களை மத்தியில் குவிச்சுது. அது ஏதோ ஒரு பேரரசு என்ற ஒரு சூழலை இப்பொழுது பிஜேபி பேரரசாக உருவாக்க முயற்சிக்கிறது. அதற்கு இந்த அரசு, இந்த செட்டப்பே தேவை கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்ட காலத்தில் எல்லாரையும் பிரிட்டிஷ்காரனை விரட்டி அடிப்பதற்கு, எல்லாரையும் ஒருங்கிணைக்க முயற்சித்த அந்த கட்சி அது அதிகாரத்திற்கு வந்த பிறகு அதிக அதிகாரங்களை மத்தியிலே குவித்தது, மாநிலங்களுடைய உரிமையை பறிக்க முயற்சித்தது. அப்பதான் ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார். ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கு வெறும் ஜனகன மனகதி எழுதின ஒரு தேசபக்தர் மட்டுமல்ல, அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர். ஆனால் அவர் என்ன எழுதுறார் அப்படின்னா, இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய
நடவடிக்கையெல்லாம் பார்த்த பிறகு அதிகாரத்திற்கு வந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கையில் மனம் விரும்பி ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்றார் அப்படின்னா, சமூக அடிமைத்தனம் எனும் புதை மணலின் மீது, அவருடைய வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன், சமூக அடிமைத்தனம் எனும் புதை மணலின் மீது, புதை மணல் என்கிறார். சமூக அடிமைத்தனம், ஒரு நாட்டில் சாதி ஒடுக்குமுறை, அந்த சமூக அடிமைத்தனம் என்பது அது புதை மணல். சமூக அடிமைத்தனம் எனும் புதை மணலின் மீது இந்திய விடுதலை எனும் அரசியல் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டவே முடியாது. காங்கிரஸ் கட்சி தவறான பாதையில் செல்கிறது என்ற கருத்தை ரவீந்திரநாத் தாகூர் வை. ஆக இந்த பின்னணியில தான் நம்ம தேசியம் என்ற முறையில் பார்க்கும்போது, ஏதோ தேசியம் என்றால் அது ஏதோ ஒரு தவறான வார்த்தை என்பதல்ல. இந்த தேசியம் என்பது அது முற்போக்கு தேசியத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை என்பது இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பண்ணணும். யார் யாரும் எப்படி பண்ண போறோம் அப்படின்றத நம்ம தான் சேர்ந்து பண்ண வேண்டியது. இது ஒரு பக்கம் தேசியம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க திராவிடம், திராவிடம்னு வரும்போது உங்களுக்கு என்னன்னு சொன்னா, திராவிடம் என்பது ஒரு சிந்தனை போக்கு தான். இப்போ நீங்கள் திமுக திராவிடம்னா திராவிட சிந்தனை போக்குள்ள கட்சி தான். அண்ணா திமுக ஒரு சர்ச்சை இருந்தாலும் அது திமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆக இந்த ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கும் போது ஒரு பாசிட்டிவ், நான் வந்தால் இதை செய்வேன் என்கிற ஒரு செயல் திட்டத்தை முன்வைப்பார். ஆனால் இந்த திராவிட சிந்தனை போக்கினுடைய துவக்கம் இருக்கிறது அல்லவா, இது என்னன்னா ஒரு எதிர்மறையில் உருவான சித்தாந்தம். நீங்க திராவிட சித்தாந்தம் ஏன் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா, சமூகவியலாளர்கள் ஆய்வில் என்ன சொல்றாங்கன்னா, அது ஆரிய சிந்தனை போக்கை எதிர்த்து உருவான ஒரு சிந்தனை போக்கு, ஆரியத்தை மறுத்த ஒரு சிந்தனை போக்கு தான் திராவிட சிந்தனை போக்கு என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அப்படின்னா நீங்க ஒரு 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 பெரிய மேலோங்கி, சமூகத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய, அதுவும் நீங்க ஒரு சமூக ஒடுக்குமுறையை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆரிய சித்தாந்தத்தை எதிர்த்து அதை மறுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் தேவைப்பட்டது. அந்த இடத்தில் திராவிட சித்தாந்தம், அதை எதிர்த்து உருவான சித்தாந்தம் தான் திராவிட சித்தாந்தம் என்ற முறையில், கருத்தியல் என்ற முறையில் நம்ம அதை பார்க்க வேண்டியது. நீங்க இன்னும் கொஞ்சம் நேரடியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பிராமணர் அல்லாத சாதிகள், நீங்க பிராமணர் அல்லாத சாதிகள்னா தலித்துகள் மட்டுமல்ல, பிராமணர் அல்லாத தலித்துகள், முதலியார்கள், செட்டியார்கள் இருக்கக்கூடிய எல்லா ஜாதியும், இந்த பிராமணர் அல்லாத சாதிகள் மீது பிராமணியம் என்கிற ஆரியம் திணிக்கப்பட்டதை எதிர்த்து, இங்க ஆரியம் எப்படி திணிக்கப்பட்டதுன்னா பிராமணியம் மூலமாக திணிக்கப்பட்டது. பிராமணியம் தான் நேருக்கு நேரா முன்னுக்கு வந்தது. ஆக இந்த பிராமணியம் திணிக்கப்பட்டதை எதிர்த்து, இன்னும் சொல்ல போனால் பிராமணியத்தினுடைய மேலாதிக்கத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்ட களத்தில் உருவானதுதான் திராவிட இயக்க சிந்தனை போக்கு, திராவிட இயக்க கருத்தியல் என்ற முறையில் நாம் அந்த திராவிட இயக்க சிந்தனை போக்குகளை உள்வாங்க வேண்டிய தேவை இருக்கிறதுன்றத உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். அப்படி வரும்போது தான் தோழர்களே, இந்த திராவிடர் என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு ஒரு வலுவான தேவை அன்றைக்கு இருந்தது. இப்போ கூட என்ன கேட்குறாங்க, அது என்னடா திராவிடன், தமிழன் சொல்லிட்டு போ, என்ன திராவிடன், நியாய மாதிரி தெரியும். ஆனால் அன்னைக்கு இந்த சிந்தனை போக்குகள் உருவாகும் போது இந்த திராவிடர் என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு ஒரு வலுவான தேவை என்பது அன்றைய சென்னை மாநிலத்தில் இருந்தது. சென்னை மாநிலம் என்பது எது எது? ஆந்திரா இருந்தது, கர்நாடகத்தினுடைய ஒரு பகுதி இருந்தது, கேரளத்தினுடைய பகுதிகள் இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு திராவிடம், சென்னை மாநிலம். அப்போ சென்னை மாநிலத்தில் இந்த தேவை எப்படி இருந்தது அப்படின்னு வரும்போது, இப்போ தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைவரையும், தமிழகத்தில் வாழக்கூடிய அனைவரையும்
தமிழர்கள் என்று அழைத்தால் வேற மொழி பேசுறவங்க இருக்காங்களா, அவங்கள என்ன பண்றது? ஏன்னா மலையாளி இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப என்ன பண்றது? இணைஞ்சிருக்காங்க, சென்னை மாநிலம் என்ற பெயரில் இணைஞ்சிருக்காங்க. அப்ப என்ன? அப்பதான் உங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா, இந்த தமிழர்கள் என்கிற சொல் பிராமணிய மேலாதிக்கத்தை எதிர்த்து நடைபெறக்கூடிய போராட்டத்தில் தானே இந்த சிந்தனை போக்கு வருது. அப்ப என்ன வருது அப்படின்னா, இந்த தமிழ் பிராமணர் இருக்கார்ல, அப்படின்னா நீங்க தமிழர்கள் சொல்லும்போது இந்த தமிழ் பிராமணர் இருக்காரு, அவரையும் இது தமிழர்களுக்குள்ள சேர்த்துருமே. அப்ப அவங்களை விலக்கி வைப்பது எப்படி? பிராமணிய சிந்தனை போக்கை எதிர்த்து போர்க்களம் செல்லும் போது அவர்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சொல்லாக இந்த தமிழர்கள் என்ற சொல் மாறிவிடுமே. அப்ப திராவிடம் என்பது அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சொல்லாக மாறி, அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக வந்து என்னன்னு சொன்னா, இந்த திராவிடர்களுக்கென்று இருக்கக்கூடிய வரலாற்று புகழை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தேவையும். நீங்க வந்து ஆரியம் தான் பெரியன்னா, ஆரியத்திற்கு முன்னாடி இந்திய நாட்டுடைய பூர்வக்குடிகளாக இருந்த அந்த பூர்வக்குடி மக்களுடைய வரலாறு என்பது, நாகரிகம் என்பது இன்னைக்கு அது நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்களாக நீங்க கீழடியிலிருந்து மற்றதிலிருந்து இது எல்லாத்திலையுமே வந்துகிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, இந்த திராவிட வரலாற்று புகழை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு போராட்டமும் இந்த சொல்லுக்கு அடிப்படையாக தேவைப்பட்டது. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா, தமிழ் நாகரிகம், சங்ககால பெருமை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆரிய செல்வாக்குக்கு முற்பட்டதாக கருதப்பட்ட இந்த சங்க இலக்கியங்கள்ல இருந்து மற்றதுல இருந்து இது எல்லாவற்றையுமே வந்து இந்த திராவிட சிந்தனை போக்குகள் மேலெழும்பி சொல்ல வைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாக்கப்பட்டது. நான் உங்களுக்கு இன்னும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மனுஸ்மிருதி என்கிற நூல் பிராமண ஆதிக்கம் இந்தியாவில் மேலோங்கி இருந்த நேரத்தில் மனுஸ்மிருதி என்ற நூல் அந்த பிராமண ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக எழுதப்பட்ட நூல். அதற்கடுத்து உங்களுக்கு வந்து சத்திரியர்கள், நீங்கள் வர்ணாசிரம அடிப்படையில் தலையில் பிறந்தவன் பிராமணன், புஜத்தில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன், எதுக்குமே புறக்காதவன் சண்டானெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல. அப்ப இந்த சத்திரியர்கள் பிராமணர்கள் பூஜை மற்றது அது இதெல்லாம் போய் இந்த சத்திரியர்கள் ராஜாவாக மன்னர்களாக சத்திரியர்களுடைய ஆதிக்கம் நிலைநாட்டப்படுற போது அந்த சத்திரியர்களுடைய ஆதிக்கத்தை நியாயம் என்று வலியுறுத்தி எழுதப்பட்ட நூல் தான் அர்த்த சாஸ்திரம் என்ற சாணக்கியர் எழுதிய நூல். இந்த ரெண்டுக்கும் மாற்றாக இந்த ஆரியர் அல்லாத ஒரு சாதியில் பிறந்து உலக வாழ்வை மிக சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கக்கூடிய திருவள்ளுவர் திருக்குறள், இதை திராவிட நாகரிகம் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இதெல்லாமே ஏதோ வந்து தன்னிச்சையா இல்லை. இந்த ரெண்டு சிந்தனைகளுக்கும் இடையிலான போராட்டங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மேலோங்கி வந்தது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த முறையில் திராவிட இயக்கம் என்பது அதுக்கு அடுத்து அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை 1940 திராவிட நாடு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. திராவிடர்களுக்கு என்று தனி நாடு, அது ஏற்கப்படலை. அப்புறம் ஆரியம், திராவிடம், முஸ்லிம் 3 நாடுகளாக. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டையே 2ஆக பிரிக்கணும்னு ஐயா ராமதாஸ் சொல்கிறாருல்ல, பல ஊர்களில் வந்து 2ஆக பிரிக்கிற ஏற்பாடுகள் வந்துருச்சுல்ல. சின்ன சின்ன மாநிலங்களாக பிரிச்சுட்டா மத்திய அரசாங்கத்துக்கு அவனை அடிக்கிறதுக்கு இன்னும் வசதி இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து என்ன வருது அப்படின்னு சொன்னால், இந்த ஆரியம், திராவிடம், முஸ்லீம் 3 நாடுகளாக பிரிக்க வேண்டும் என்று திருவாரூர் மாநாட்டில் இந்த திராவிட இயக்கத்தின் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் 1944 உங்களுக்கு வந்து திராவிடர் கழகம் உருவாக்கப்படுது. நான் அந்த வரலாறுகளுக்குள்ளே போகலை, மேலோட்டமாக இந்த விஷயங்களை 1963 திராவிட நாடு என்ற கோரிக்கையை திராவிட இயக்கம் கைவிடுறாங்க. 1944 திராவிடர் கழகம் உருவான 49 திமுக உருவாயிருது. திமுக உருவாக்கின பிறகு 1963 இந்த திராவிட நாடு கோரிக்கை என்பது கைவிடப்படுகிறது.
1967 திமுக ஆட்சியை பிடிச்சது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, இந்த திராவிட இயக்கம் உருவானது என்பது ஒரு அரசியல் கட்சின்னு வைங்களேன். அந்த அரசியல் கட்சி என்பது உழைக்கக்கூடிய மக்கள், அந்த உழைக்கக்கூடிய மக்களுடைய ஒடுக்குதலை எதிர்த்து உழைக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை நிலைநாட்டுவதற்கு இப்படி உருவாகக்கூடிய கட்சியாக ஒரு அரசியல் கட்சி. ஆனால் திராவிட இயக்கம் தமிழகத்தில் உருவானது என்பது அது ஒரு அரசியல் சக்தியாக உருவாகவில்லை, அது சமூக சக்தியாக உருவாக்கியது. ஏன்னா பிராமணியத்தை எதிர்த்து பிராமணர் அல்லாத சாதிகள் முழுவதும் ஒன்றாக சேர்ந்து அதை எதிர்த்த போராட்டங்களாக, எனவே தான் சமூக சக்தின்றாங்க. அது ஒரு அரசியல் சக்தியாக முதல்ல துவங்கப்படலை. அப்போ சமூக சக்தியாக தொடங்கப்பட்ட திராவிட இயக்கம் பிற்காலத்தில் அரசியல் சக்தியாக மாறுது, பவர்ஃபுல்லாக மாறுது. ஆரிய நாகரிகத்திற்கு மாற்றாக திராவிட சாதனைகளை அது முன்வைக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க, எது எது என்னன்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன, இன்னைக்கும் இந்த திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் தமிழகத்தில் 1967 கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கும் மேலே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ற முறையில் ஒரு விமர்சனம், மறுக்க முடியாத விமர்சனம் என்ன வருது அப்படின்னு சொன்னால், இந்த பிராமணிய ஆதிக்கத்தை எதிர்த்து பிராமணர் அல்லாத எல்லா சமூகங்களையும் ஒன்றிணைக்க முயற்சித்தார்கள் அல்லவா? அப்படி ஒன்றிணைப்பதில் வெற்றி கண்ட திராவிட இயக்கங்கள் பிராமணர் அல்லாத சாதிகளுக்குள்ள, பிராமணர் அல்லாத சமூகங்களுக்குள்ள ஒரு ஜனநாயக பார்வையை விதைப்பதில் அல்லது அந்த சமூகங்களை ஜனநாயகப்படுத்தக்கூடிய பணியை, நான் இன்னும் நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிராமணிய ஆதிக்கத்தை எதிர்த்தோம், பிராமணிய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய நமக்குள் சமூக ஒடுக்குமுறை, சாதி ஒடுக்குமுறை நமக்குள் இருக்கக்கூடாது என்கிற முறையில் ஒரு ஜனநாயகப்படுத்துதலுக்கான உணர்வை திராவிட இயக்கம் உருவாக்குவதில் தோல்வி கண்டது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். நீங்கள் ஒரு கட்டத்தில் தலித் இயக்கங்கள் நமக்கு நம்ம இவங்களை நம்ப முடியாது, அது திராவிட இயக்கம் நான் சொல்றது திமுகவோ அதிமுக மற்றதோ எத்தனை கட்சி வேணாலும் நீங்கள் உருவாக்கலாம், எத்தனை கட்சி வேணாலும் உருவாக்கலாம், நான் அதுக்குள்ளே போகலை. இந்த கட்சியா அந்த கட்சியா, இது கொஞ்சம் காரணமா அது கொஞ்சம் காரணமா, இதுக்கு என்ன கொள்கை இருக்குது அப்படின்றது இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு மிக முக்கியமான போர்க்களத்தில் இந்த பிராமணர் அல்லாத சமூகங்களை ஜனநாயகப்படுத்த தவறியதனுடைய விளைவு தலித் மக்கள் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம், எனவே எங்களுக்கு என்று ஒரு அரசியல் கட்சி தேவை என்ற முறையில் தலித் எழுச்சி என்பது 1990களில் உருவாகிறது. தலித் அமைப்புகள் உருவாகிறது, கட்சிகளாக மாறுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த திராவிட இயக்கத்தினுடைய, அப்படின்னா திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனை போகல், அதனுடைய சுயமரியாதை கொள்கை, அதனுடைய கூட்டாட்சி கொள்கை, அதனுடைய சமூக நீதி கொள்கை, அது தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை கொண்டு வந்தது. இதெல்லாம் நீங்கள் திராவிட இயக்கத்தினுடைய சாதனைகள் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய கொடை, அதை நாம் மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் அது இந்த சமூக ஒடுக்குமுறையை பிராமணர் அல்லாத சமூகங்களிடம் விதைத்து ஒரு ஒற்றுமையை கட்டுவதில் அது தோற்று போய் இருக்கிறது என்ற விமர்சனம் என்பது நியாயமானதாகவே எனக்கு படுகிறது. இந்த பின்னணியில் தான் உங்களுக்கு தமிழ் தேசியம் என்பது மேலெழுந்தது. இப்போ தமிழ் தேசியம்னு வரும்போது இதுலேயும் நீங்கள் பல்வேறு பார்வைகள் முன்னுக்கு வருது. இப்போ நீங்கள் ஒரு தமிழ் தேசிய அமைப்பு சொல்கிறது, உங்கள் தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனது தேசிய மொழி தமிழ், எனது தேசிய இனம் தமிழ், எனது தேசம் தமிழ் தேசம்,
எனது அரசு தமிழ் தேச குடியரசு. இதுதான் வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு. இப்ப நீங்க தமிழ் தேசியத்தினுடைய மொத்த குத்தகையாக வலம் வந்து கொண்டிருப்பவர் வந்து சீமா. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் கொஞ்சம் நடைமுறையில் தமிழ் மக்களுக்கு இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார குவிப்புக்கு எதிராக எழும்பக்கூடிய கோபங்கள் இருக்குல்ல, அந்த உணர்ச்சி கொந்தளிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் சீமான் பேசுகிறார். அவர் என்ன சொல்றாரு, சங்ககால வரலாறு உள்ள தமிழனுக்கு நேற்று வந்த இந்தியா தடையா அப்படின்னா, நீ வந்து நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம். உச்ச நீதிமன்ற ஜல்லிக்கட்டு தடையெல்லாம் போடும்போது ஒரு பெரிய கொதிப்பு வரும்போது இதை அவர் சொல்றார். கச்சத்தீவை கொடுத்ததுதான். இந்திய அரசு இலங்கை அரசோட ஒப்பந்தம் போட்டதுப்பா அப்படி இப்படின்னு சொல்ல வந்தா அவர் என்ன சொல்றாருன்னா, கச்சத்தீவை கொடுத்ததுதான் என்று வீராப்பு பேசுவது இந்திய தேசியம், அதை மீட்டே தீர்வேன் என்று சொல்வது தமிழ் தேசியம். இப்படி சில விளக்கங்கள் அவங்க கொடுக்குறாங்க. தகப்பன் என்பவன் பெத்தவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் தன் ரத்தமாக இருக்கணும். அப்படின்னா தமிழ் ரத்தமா இருக்கணும். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முதலாளி சுரண்டதை பத்தி அது வேண்டியதில்லை, அதெல்லாம் தமிழர்கள். ஒரு தமிழன் ஆண்ட போது எல்லா விஷயங்களும் தமிழர்களுக்கு சிறப்பான விஷயங்கள் அமைந்து விட்டதா அப்படின்னா அது வேற விஷயம். அப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி இந்த உணர்ச்சி கொந்தளிப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய, எனக்கு தேசிய தலைவன் பிரபாகரன், உனக்கு தேசிய தலைவன் அமித்ஷா. அமித்ஷா மீது இயல்பாகவே கோபம் இருக்கா? இது மேலோங்கி வரும். தமிழன் தமிழனாகவே இருந்து விட்டு போ. அது என்ன திராவிடம் புடலங்கா? தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும். அவனுடைய கொள்கை எதுவென்று பேசவில்லை. ஒரு தமிழன் முதலாளித்துவ சுரண்டலுக்கு ஆதரவானவனாக இருப்பானா, தொழிலாளி வர்க்கத்தை வாழ வைப்பானா, அப்படின்ற வர்க்க வேறுபாடுகளை பற்றி எல்லாம் தமிழ் தேசியத்திற்கு கவலை இல்லை. ஆனால் அவன் தமிழனாக இருக்க வேண்டும். இன விடுதலை தான் தமிழ் தேசியம். இது அவருடைய கருத்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இந்த தமிழ் தேசியத்தை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மொழி உணர்வு இன உணர்வு மட்டுமல்ல தமிழ் தேசியம். திருமாவளவனுடைய கருத்து. சாதி வரம்பை கடந்து ஒரு சாதியற்ற தமிழகத்தை கட்டமைப்பதுதான் தமிழ் தேசியம். சாதி வரம்பை கடக்கணும். உடுமலை சங்கரை வெட்டி கொன்றதும் தமிழன் தான். சேரிகள் எரிக்கப்படுவதும் எரியப்படுவதும் பாதிப்புக்கு உள்ளாவவனும் பாதிப்பை உண்டாக்குபவனும் தமிழன் தான். அப்ப இந்த சாதி வரம்பை கடந்து சாதியற்ற தமிழகத்தை கட்டமைப்பதுதான் தமிழ் தேசியம் அவர் சொல்றார். ஈழத்தில் தமிழன் செத்தால் போராட்டம் நடத்தக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் தமிழனுடைய சாதி வெறியால் தலித் மக்கள் செத்தால், அவருடைய குடிசைகள் எரிந்தால் எங்கே போய்விடுகிறார்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அப்ப தமிழ் தேசியவாதம் என்பது யாருக்கானது?
இதையொட்டி நிறைய வாக்குவாதங்கள் மற்றது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ தேசியம் திராவிடம், இந்த தேசியம் என்று சொல்வதையும் திராவிடம் என்று சொல்வதையும் இந்த ரெண்டையும் தமிழ் தேசியம் வெளிப்படையாகவே மறுக்கிறது என்பது நமக்கு தெரிந்தது. இது ரெண்டுக்கும் தமிழ் தேசியம் எதிரான. இப்ப இந்த தமிழ் தேசியவாத கருத்துக்கள், சீமான் பேசுவது, மற்றவர்கள் பேசுவது, இப்படி பேசக்கூடிய கருத்துக்கள், எனக்கு இந்தியாவே வேண்டாம், எனக்கு நாடே வேண்டாம், எனக்கு தமிழ்நாட்டை தனியா கொடுத்துரு அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன? அப்படி சொல்வதில் அப்படி 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 கேட்கறதுல எதுவுமே உண்மை இல்லையா? அப்படின்னா அப்படி கேட்கறதுக்கான காரணத்தை தமிழ் தேசியவாதத்திற்கு இந்த பிஜேபி மாதிரி காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் ஆண்டபோது மத்தியில் இவர்களுடைய அதிகார குவியல் மாநிலங்களை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு சவலை பிள்ளையாக நடத்தக்கூடிய போக்குகள், நான் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும், நேரம் கிடையாது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே என்னன்னு சொன்னா, ஆக இந்த தமிழ் தேசியவாதம் என்கிற சிந்தனையோட்டம் வளர்வதற்கு மத்தியிலே ஆளக்கூடிய அரசுகள் அல்லது இந்த பிற்போக்கு தேசியவாதிகள் அல்லது இந்த பிற்போக்கு தேசிய சிந்தனை போக்குகள் அல்லது இவர்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவா தேசியமோ அவர்கள் சொல்லக்கூடிய வர்க்க வேறுபாடுகளை சமூக வேறுபாடுகளை அகற்ற மறுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசியமோ இந்த தமிழ் தேசியவாதம் வளர்வதற்கு தீனி போட்டிருக்கிறது, உரம் போட்டிருக்கிறது என்பது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதை எதிர்த்த போராட்டத்தில் தமிழ் தேசியவாதம் தான் தீர்வு என்று ஒரு தவறான பாதையை முன்வைக்கக்கூடிய ஒரு போக்குகள் என்பது இங்கே எழுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ மத அடிப்படையில் தான் பாகிஸ்தான் நாடு உருவாச்சு. நமக்கு எல்லாருமே தெரியும், பாகிஸ்தான் நாடு அது ஒரு மத அடிப்படையில் தான் உருவானது. ஆனால் மத அடிப்படையில் உருவான பாகிஸ்தான் ஒரே மதமாக இருந்தாலும் அது பங்களாதேஷ் பிரிஞ்சுதா இல்லையா? ரெண்டு நாடாக போச்சா இல்லையா? ஒரே மதம் தானே, ஒன்றா இருந்திருக்கலாமே, ஏன் ரெண்டு நாடாச்சு? அப்ப தீர்வு என்ன? ஒரு அடக்குமுறை வருகிறது, ஒரு ஒடுக்குமுறை வருகிறது, ஒரு அரசு அதிகாரம் திணிக்கப்படுகிறது, அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி பலவந்தப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு தீர்வு என்ன? அதுக்கு தனியா பிரிஞ்சு போறதுதான் தீர்வா? எனக்கு ஒரு நாடை கொடுத்துருன்னு சொல்றதுதான் தீர்வா? என்ன தீர்வு? ஒரே மொழி பேசின பஞ்சாப், ஆனா அந்த பஞ்சாப்ல தான் ஒரே மொழி பேசின பஞ்சாப்ல மத அடிப்படையில் காலிஸ்தான் நாடு எனக்கு வேணும்னு கேட்டாங்களா இல்லையா? பெரிய போராட்டம் நடந்ததா இல்லையா? அதுல ஒரு பிரதமருடைய உயிரையே நம்ம பலி கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதா இல்லையா? ஒரே மொழி பேசுற ஆந்திரா ரெண்டு மாநிலங்களா பிரிக்கப்பட்டாச்சு. இப்ப தெலுங்கானான்றது ஒரு மாநிலம், அவனுக்கு மொழி தெலுங்கு. ஆந்திரான்றது ஒரு மாநிலம், அவனுக்கு மொழி தெலுங்கு. இப்ப அங்க எனக்கென்று ஒரு நாடு கொடு, அது தெலுங்கு தேசியமாக இருக்கட்டும் என்று அவர்கள் முன்வைக்கிறார்கள் வைங்க. அப்ப அந்த தெலுங்கு தேசியத்துக்குள்ள இந்த ரெண்டு மாநிலங்களும் வருமா? அல்லது இந்த தெலுங்கு தேசியம் என்பதே ரெண்டு நாடா இருக்குமா? நான் நண்பர்களை சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒரே மொழி பேசுகிற தமிழ்நாட்டில் ரெண்டு தலைநகரம் மூணு தலைநகரம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஐயா ராமதாஸ் வட மாவட்டங்கள் தனியாகவும் தென் மாவட்டங்கள் தனியாகவும் ரெண்டு மாநிலமாக பிரிக்கணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இதெல்லாம் இன்று அடிப்படையாக தமிழ் மக்களிடம், இந்திய மக்களிடம் ஒரு மிகப்பெரிய வறுமை தாண்டவமாடக்கூடிய பின்னணியில் வாழ்க்கை சக்கரம் என்பது பின்னோக்கி பயணிக்கக்கூடிய சூழலில், மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி தீவிரமடையக்கூடிய சூழலில் மொழியால், மதத்தால், இனத்தால் வேறுபடாமல் ஒன்றுபட்டு நின்று நமக்கு எதிரி யார் என்பதை தீர்மானித்து அவனை அடிப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டிய நேரத்தில் இப்படிப்பட்ட போக்குகள் என்பது நிச்சயமாக நாம் போகக்கூடிய பாதையை, நாம் போகக்கூடிய திசையில் நம்மால் வெற்றியை அடைய முடியுமா என்பதை
என்னுடைய அருமை இளைஞர் பெருமக்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்க விரும்புகின்றேன். இன்னொரு முக்கியமான பிரச்சனையை நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லக்கூடிய இந்த வரம்புக்குள்ள, தமிழ் தேசியவாதிகளுடைய வரம்புக்குள்ள, ஒருவேளை இது என்னுடைய நாடு அப்படின்னு சொல்கிற அந்த வரம்புக்குள்ள, எல்லைக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ளே வசிக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கு ஓணம் பண்டிகை, மலையாள மக்கள் இருக்காங்கல்ல, ஆனால் கவர்மெண்ட்டே லீவு விட வேண்டிய சூழல் வருதில்லை. மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, கன்னட மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, மலையாளம் பேசக்கூடிய, உருது மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. இந்த தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது மொழி பேசக்கூடிய மக்கள் மட்டுமே அரசாங்கம் கொடுக்கக்கூடிய புள்ளிவிவரம் அடிப்படையில் 30% மக்கள் இருக்கிறார். 100 பேர் தமிழ்நாட்டில் இருக்கான்னா அந்த 130 பேர் இந்த மொழி சிறுபான்மையினர். எப்படி மத சிறுபான்மையினர்னு சொல்கிறோமோ அப்படி தமிழ்நாட்டுக்குள்ள மொழி சிறுபான்மையினர். நான் கேட்க விரும்புகின்றேன் நண்பர்களே, நீங்கள் அமைக்கக்கூடிய தமிழ் தேசியத்திற்குள், நீங்கள் கட்டமைக்க விரும்பக்கூடிய தமிழ் தேசிய அந்த எல்லைக்குள் இந்த 30% மொழி சிறுபான்மையினருக்கு இடம் உண்டா? யோசித்து பாருங்கள், இடம் உண்டா? ஆக நாம் இந்திய அரசாங்கம் நம்மை ஒடுக்குகிறது என்கிறோம். ஆனால் நாம் இந்திய அரசாங்கத்தினுடைய ஒடுக்குதல் தமிழகத்திற்கு எப்படி நடைபெறுகிறதோ கேரளாவுக்கு நடைபெறுகிறது. அப்படி என்றால் அங்கே மலையாள தேசியம், ஆந்திராவுக்கு நடைபெறுகிறது தெலுங்கு தேசியம், கர்நாடகத்தில் நடைபெற்றால் கன்னட தேசியம். நான் கேட்க விரும்புகின்றேன், இந்த தமிழகத்தை போன்று ஒவ்வொரு மாநிலமும் ஒரு நாடு என்ற எல்லைக்குள் வந்துவிட்டால் அங்கு வாழக்கூடிய மொழி சிறுபான்மையினர், இங்கே தமிழகத்திலே மொழி பெரும்பான்மையினர் தமிழர்கள் என்று சொன்னால் கேரளாவிலே தமிழர்கள் மொழி சிறுபான்மையினர். இங்கே மொழி சிறுபான்மையினர் உருது பேசுகிறவன், மலையாளம் பேசுகிறவன் சொன்னால் அங்கே தமிழர்கள் இந்த மாநிலங்களில் மொழி சிறுபான்மையினர். அவனுக்கான இடம் எது? தமிழர்களுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் நிலைநாட்டுவதற்கான ஒரு தீர்வை நோக்கி நாம் போகாமல் இப்படிப்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்புகள் என்பது நமக்கு உதவி செய்யுமா என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் வைக்க விரும்புகின்றேன் நண்பர்களே. கடைசியாக உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புவது, காங்கிரஸ் கட்சியினுடைய தேசியம், பிஜேபியினுடைய தேசியம் இந்த நாட்டை எப்படி பாடாய்படுத்தி விட்டது என்பது தெரியும் உங்களுக்கு. இந்த தேசியம் என்று பேசக்கூடிய இந்த வரம்புக்குள் முதலாளித்துவ சுரண்டல் என்பது பேசப்படவில்லை. இந்த நாட்டில் நெருக்கடி வர்றதுக்கு என்ன காரணம்? ஒருத்தர் தமிழனா இருக்கிறது காரணமா, மலையாளியா இருக்கிறது காரணமா, இந்துவா இருக்கிறது காரணமா, முஸ்லீமா இருக்கிறது காரணமா, கிறிஸ்துவனா இருக்கிறது காரணமா? எது காரணம்? யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதற்கு எது காரணம்? சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடக்குது. இந்தியாவுடைய முதலாளிகள் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடந்ததுன்னா எல்லை பிரச்சனையை நீ பேசி தீர்த்துக்கோ, அடிச்சு தீர்த்துக்கோ, எதை வேணாலும் தீர்த்துக்கோ, ஆனால் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தக அரசியலில் நீ தலையிடாதே என்று முதலாளிகள் சொல்றான். இந்த நாட்டுடைய முதலாளிகளுக்கு தேசபக்தி கிடையாது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு அவனுக்கு எல்லை கிடையாது. நான் போடுற மாதிரி எல்லை கூட அவன் போட்டுக்கல. அவனுக்கு உலகம் முழுவதற்கும் சுரண்டுவதற்கு ஒரு சந்தை தேவைப்படுகிறது. அவன் உற்பத்தி பண்ணி குவிக்கக்கூடிய பொருளை விற்பதற்கு, அது பாகிஸ்தானில் சந்தை கிடைச்சா அவன் முஸ்லீம்காரன் பார்க்க மாட்டான், ஐரோப்பிய நாடுகளில் சந்தை கிடைத்தால் அவன் கிறிஸ்துவன்னு பார்க்க மாட்டான். இந்திய முதலாளிகள் அங்கெல்லாம் போய் மூலதனத்தை போடுவார்கள். அமெரிக்க முதலாளிகள் இந்தியாவிலே வந்து கூட்டுவார்கள். இவர்களுக்கு மதம் கிடையாது, இவர்களுக்கு சாதி கிடையாது, இவர்களுக்கு மொழி கிடையாது. அவர்களுடைய மொழி சுரண்டல், லாபம்.
என்னுடைய லாபம் பெருக வேண்டும், என்னுடைய லாபம் பெருக வேண்டும், என்னுடைய சொத்து குவிக்க வேண்டும். அதனால தான் கொரோனா காலத்தில் கூட வறுமையில் தள்ளப்படுவது யார்? வேலை இல்லாமல் தள்ளப்படுவது யார்? வீதிக்கு விரட்டப்படுவது யார்? ஆனால் சொத்துக்கள் குவிக்கப்படுவது யாருக்கு? எனவேதான் இப்ப தமிழ் தேசியவாதத்திற்கோ அல்லது மற்றவர்களுக்கோ முதலாளித்துவத்தை பற்றி, முதலாளித்துவ சுரண்டலை பற்றி, இந்த ஏற்றத்தாழ்வை உருவாக்கக்கூடிய இந்த உற்பத்தி முறையை பற்றி அவர்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கிறது, என்ன கருத்துக்கள் இருக்கிறது? நடைமுறையில் பேசலாம், புதிய பொருளாதார கொள்கை எதிர்த்து பேசுகிறார்கள், மற்றதை எதிர்த்து பேசுகிறார்கள். ஆனால் அடிப்படையில் இப்போ நீங்கள் இந்த முதலாளித்துவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் மோடி ஒற்றை சந்தை ஒற்றை சந்தைன்றார்? ஒரே சந்தை, ஒரே நாடு, ஒரே மார்க்கெட். எதுக்கு? ஒரு ஆய்வு நடக்கும்போது இந்தியாவில் பெப்சி கோக்குக்கு போட்டியாக யார் இருப்பது? பன்னாட்டு கம்பெனிகள் பெரிய ஆய்வு நடத்தலாம். ஆய்வு நடத்திட்டு அவனுக்கு போட்டியாக இருக்கிறது என்னன்னா, நம்ம ஊரில் நம்ம குப்பனும் சுப்பனும் வச்சிருக்கிற டீ கடை இருக்கு பாருங்க, அந்த டீ கடை தான் அவனுக்கு போட்டி. 2 ரூபாய் கொடுத்து, 3 ரூபாய் கொடுத்து, 4 ரூபாய் கொடுத்து, 5 ரூபாய் கொடுத்து டீ குடிச்சிட்டு போயிடுறான்பா. 10 ரூபாய், இப்போ 10 ரூபாய் போச்சு, டீ கொடுத்துட்டு போயிடுறான்பா. அப்போ பெப்சி கோக்கு நம்ம பாட்டிலில் கொடுக்கறதுக்கு பதிலாக பாக்கெட்டில் கொடுத்தா முதலாளித்துவம் அதனுடைய சுரண்டலுக்கு அது எந்த எல்லையும் வைக்காமல், அது நீங்கள் இந்த போலீஸ்காரன் நம்மளை சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, பேராசிரியராக இருந்தாலும், மருத்துவராக இருந்தாலும், போலீஸ் உங்கள் மேலே ஒரு வழக்கை போட்டு அவன் நீங்கள் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னா நீதிபதி பார்ப்பாரு. நீதிபதிக்கு இவன் பேர் டி.கே. சண்முகமா, இவன் பேர் ஏகாந்தன் நம்பியா பார்க்க மாட்டான். அவனுக்கு A1, A2, A3, A4 இதுதான். ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா ஃபைல் தான், நம்பர் தான், 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். இந்த மாதிரி எப்படி நீங்கள் A1, A2, A3ன்னு பிரிக்கிறானோ, அக்யூஸ்டு 1, அக்யூஸ்டு 2ன்னு பிரிக்கிறானோ, அந்த மாதிரி முதலாளித்துவம் இன்னைக்கு நம்முடைய மக்களை, இது இந்த பகுதி மக்கள், இது இந்த பகுதி மக்கள், இது அதெல்லாம் கிடையாது. இவன் இந்தியன், இவன் அமெரிக்கன் அப்படின்றதுல அவன் செக்மெண்ட்டாக பிரிக்கிறான். எப்படி செக்மெண்ட்டாக பிரிக்கிறான் அப்படின்னா, டீ சாப்பிட்றவன் எத்தனை பேர், பர்கர் சாப்பிட்றவன் எத்தனை பேர், மாலுக்கு போறவன் எத்தனை பேர், உங்களை அவர்கள் பொருளாதார ரீதியாகத்தான் செக்மெண்டாக பிரிக்கிறார்கள். ஆனா நாம அந்த பொருளாதாரத்தை விட்டுறோம். செக்மெண்டா பிரிச்சு உனக்கு இது தேவை, உனக்கு இது தேவை, உனக்கு இது தேவை. அவன் சுரண்டலை நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த சுரண்டலை எதிர்த்து ஒற்றுமையாக போராட வேண்டிய தமிழ் மக்கள், இந்திய மக்கள் அழகா பிஜேபிக்காரன் மதவெறியை கொண்டு பிரிக்கிறான். இந்துத்துவ தேசியம்ன்றான், என்னென்னமோ பேசுகிறான், அரசியல் சாசனத்தினுடைய அத்தனையும் பிரிக்கிறான். அதான் ஒரு அறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்திய மக்கள் தொகையில் 1/5 பங்கு, இந்திய மக்கள் தொகையில் 5ல் 1 பங்கு தான். நம்ம 100 கோடினா 20 கோடி தான். இப்படி மக்கள் தொகை கொண்ட ஒரு சோவியத் ஒன்றியத்தில் 15 மொழிகள் ஆட்சி மொழிகள்னு அங்கே வச்சால வைக்க முடிஞ்சதில்ல. சுவிட்சர்லாந்து சின்னஞ்சிறிய நாடு, அங்கே பிரெஞ்சு இருக்குது, ஜெர்மன் இருக்குது, இத்தாலி இருக்குது, ரோமன்ஸ் இருக்குது, 4 மொழிகள் ஆட்சி மொழிகள்னு இருக்கு. ஏன் இங்கே இல்லை? ஆக அந்த அறிஞர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஆய்வில் இந்திய மக்களை தற்போது ஒருங்கிணைக்கக்கூடிய தேசியவாதம் எது? அது பைபிள் கிடையாது, அது குர்ஆன் கிடையாது, அது கீதை கிடையாது. இந்திய மக்களை இப்பொழுது நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால், நான் டாக்டிக்கலாக சொல்கிறேன், அவர் சொல்கிறார், நான் டாக்டிக்கலாக சொல்கிறேன், தந்திரோபாய ரீதியாக சொல்கிறேன், நடைமுறை ரீதியில் சொல்கிறேன், ஒத்து வர்றதை சொல்கிறேன். இன்னைக்கு குர்ஆன், பைபிள், பகவத்கீதை இது ஒருங்கிணைக்க முடியாது. இந்தியாவின் தேசியவாதமாக இந்த நாட்டுடைய அரசியல் சாசனத்தை நாம் முன்னெடுக்கணும்.
இந்த அரசியல் சாசனத்தை அவனுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் அவன் அடிச்சு நொறுக்கிறான். அது இந்திய ஒன்றியம்னு இருக்கு, அதை அடிச்சு நொறுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அரசியல் சாசன கட்டமைப்புகள் முழுவதையும் இன்றைக்கு இந்துத்துவ தேசியவாதிகள் தூக்கி போட்டு மிதிக்கிறான். அப்ப அதை எதிர்த்து ஒன்றுபட வேண்டிய தேவை என்பது இன்னைக்கு இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நான் கடைசியா நமக்கு அப்படின்னா இன்னைக்கு தேவை என்ன? தேசியத்தில் இப்படிப்பட்ட பலகீனம் இருக்கு, திராவிட சிந்தனை போக்குகளில் இப்படிப்பட்ட தளர்ச்சி என்பது இருக்குது. ஆனால் அதனுடைய தேவையும் இன்னைக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தினுடைய இப்படிப்பட்ட சில பலகீனங்களும் தவறான பாதைகளும் இருக்கிறது. அப்போ இன்றைய தேவை என்ன அப்படின்னு வரும்போது தான் இடதுசாரிகள் சொல்லக்கூடிய, இடதுசாரி சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய, இடதுசாரி கருத்துள்ள தனிநபர்கள் சொல்லக்கூடிய, முற்போக்காளர்கள் சொல்லக்கூடிய, ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு தேசியம் என்பது நம்முடைய நாட்டிற்கு தேவை. அந்த தேசியம்தான் ஒரு பரந்து விரிந்த ஒற்றுமையை கட்டக்கூடிய, எல்லா மொழி பேசக்கூடிய மக்களையும் இணைத்து நம்ம அத்தனை பேருக்கும், இத்தனை மொழி பேசக்கூடிய நம்ம அத்தனை பேருக்கும் இந்த இந்துத்துவ தேசியம் எதிரி, வர்க்க சமூக வேறுபாடுகளை அகற்ற தெரியாத, அகற்ற மறுக்கக்கூடிய இந்த தேசியம் நமக்கு எதிரி என்ற முறையில் ஒரு முற்போக்கு தேசியம் என்பது இந்தியாவில் கட்டமைக்கப்படுவது என்பது காலத்தின் கட்டாயம் என்பதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அந்த தேசியம் என்பது, அந்த முற்போக்கு தேசியம் என்பது அனைவருக்குமானதாக, அனைத்து மொழிகளுக்கும் சம அந்தஸ்தை கொடுப்பதாக, அனைத்து மொழிகளையும் ஆட்சி மொழி என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட தேசியமாக, மாநில உரிமைகளை மதிக்கக்கூடிய தேசியமாக, இந்த தேசியம் என்பது ஒன்றியம்தான். இது அரசு கிடையாது, பேரரசு கிடையாது. இது ஒரு ஜனநாயக கட்டமைப்பு. இந்த ஜனநாயக கட்டமைப்பில் அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளி என்ற முறையில் அந்த தேசியம் என்பது இருக்கப்பட வேண்டும். இருப்பதற்கான ஒரு சூழலை உழைக்கும் மக்களுடைய போர்க்களம் என்பது உருவாக்கப்பட வேண்டும் என்பது இந்த நேரத்தில். அந்த தேசியத்தில் சாதி ஒடுக்குமுறை, சமூக ஒடுக்குமுறை தமிழ்நாட்டில் இப்பொழுது பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் நேரடியான சண்டை. சித்தாந்த ரீதியில் நாம் பிராமணியத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கிறது, வலுவாக எதிர்க்கணும், சண்டை போடணும். ஆனால் நடைமுறையில் இன்றைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கவுண்டர், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் முழுவதும் கவுண்டர், தென் மாவட்டங்கள் முழுவதும் உங்களுக்கு தேவர், வட மாவட்டங்கள் முழுவதும் வன்னியர். ஆக இந்த சாதிகளுக்குள்ளே தானே தலித் மக்களுக்கும் அவர்கள் ஆலய நுழைய முடியவில்லை, தீண்டாமை பல இடங்களில் நடக்குது. இந்த ஒடுக்குமுறைகளுக்கான போர்க்களம் என்பது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு குடை என்பது இந்த முற்போக்கு தேசியத்திற்கு தேவைப்படுகிறது. முற்போக்கு தேசியம் அதை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கு தேசியத்தை இடதுசாரிகள் தான் சிந்தனை ரீதியாகவும், செயல்பாட்டில் சில பலகீனங்கள் இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் செயல்பாட்டில் பலகீனங்கள் இருந்தாலும் சிந்தனை ரீதியாக, கருத்து ரீதியாக, கொள்கை ரீதியாக இதில் அவர்கள் ஒரு வலுவான பார்வையை கொண்டிருப்பதால் அவர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு தேசியத்தை இந்த நாட்டில் கட்டமைக்க முடியும். அதுதான் சுரண்டலையும், அதுதான் வர்க்க வேறுபாடுகளையும், அதுதான் சமூக ஒடுக்குமுறைகளை எதிர்த்த போர்க்களத்தில் நிற்க முடியும் என்பதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது, இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லும்போது கோவை ஞானி, மறைந்த கோவை ஞானி அவர்கள் சொல்லுகிறார், எனக்கு தமிழ் தேசியம் அப்படின்னா சமஸ் அவரை ஒரு பேட்டிக்கார், அவர் இறப்பதற்கு முன்னாடி தமிழ் இந்து பத்திரிகையாளர் சமஸ் ஒரு பேட்டி காட்டுறார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். கோவை ஞானி, மறைந்த ஐயா கோவை ஞானி அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தேச பேதம் இல்லை, சாதி மத பேதம் இல்லை, மொழி பேதம் இல்லை, என்னுடைய தமிழ் தேசியம் இதுதான்ற கோவைங்க. இதுதான் மையப்புள்ளியா இருக்கும். சொல்லும்போது அவருடைய வார்த்தைகளை அப்படியே நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்றைய அரசியல் அரங்கில் உள்ள பிரிவினை தமிழ் தேசியத்தை நான் குறிப்பிடவில்லைன்ற, பிரிவினை தமிழ் தேசியத்தை, இந்த வார்த்தையை கோவை ஞானி ஐயா பயன்படுத்துறார்.
பிரிவினை தேசியத்தை நான் குறிப்பிடவில்லை. என்னுடைய தேசியமானது தமிழ் மொழியின் தொன்மை வழியே எனக்குள் இறங்குகிறது. வள்ளுவரை நான் எனக்குள் தரிசிக்கிறேன். கணியன் பூங்குன்றன் எனக்குள் தங்கி வளம் சேர்க்கிறார். ஆழ்வார்களோடும் நாயன்மார்களோடும் நானும் கலந்திருக்கிறேன். ஆண்டாளோடு சேர்ந்து நானும் கண்ணனை தேடுகிறேன். நான் குறிப்பிடும் தமிழ் தேசியத்தின் ஆட்சி என்பது தமிழ் நாகரிகத்தின் ஆட்சி. இன்றைக்கு இந்துத்துவ அரசியல் முன்னெடுக்கக்கூடிய இந்த சூழலில் இந்துத்துவ அரசியலை நிராகரிப்பதற்கு தமிழ் மரபுகளை, தமிழ் நாகரிகத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் வர்க்க வேறுபாடுகளை, சமூக வேறுபாடுகளை ஒழித்து கட்டக்கூடிய அந்த பார்வைகளையும் இந்த தமிழ் மரபுகளோடு இணைத்து நாம் இந்த மண்ணிலே ஒரு பெரிய போர்க்களத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த முறையில்தான் இந்த தேசியம் திராவிடம் தமிழ் தேசியம் என்ற பார்வையை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகின்றேன். இது என்னுடைய ஒரு வாத பிரதிவாதத்தை கிளறுவதற்கான ஒரு கருத்து தானே தவிர இதுவே இறுதி கருத்து என்று நான் சொல்ல விரும்பவில்லை. நமக்குள்ளே இந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற வேண்டும். நமக்குள்ளே இந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று இந்திய நாட்டில் ஒரு மிகப்பெரிய போர்க்களம் கட்டமைக்கப்பட வேண்டும். அந்த போர்க்களத்தில் சில விஷயங்களில் நாம் வேறுபட்டு இருந்தாலும், முரண்பட்டு இருந்தாலும், ஆனால் இந்தியா முழுவதும் இன்றைக்கு இந்துத்துவ அரசியல், பாசிச அரசியல் மிக வேகமாக முன்னெடுக்கக்கூடிய இந்த சூழலில் அனைத்தையும் கடந்து நாம் ஒன்றுபட வேண்டிய விஷயங்கள் 90% இருக்கிறது என்று சொன்னால் 10% ஒதுக்கி வைத்துவிட்டு திராவிட இயக்கம், மார்க்சிய இயக்கம், இடதுசாரிகள் இயக்கம், முற்போக்கு இயக்கம், தலித் இயக்கங்கள், இது அனைத்துமே ஒன்றாக இணைந்து ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தை தயார் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவைக்கு என்னுடைய கருத்துக்கள் பயன்படும் என்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம்.